Please, bro. லைட் இல்லை. ஓகே எஸ் எடிட்டிங்கில் கட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் துபாய் எஃப்எம் தான் காமிக்கிறேன். இதுதான் எங்கள் துபாய் எஃப்எம். அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைடா. அதான் நீ ஒரு யூடியூபர் மாதிரி பேசுகிற. டைம் வேறு ஆகிடுச்சு. பாய்ஸ் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸை போய் கேட்ச் பண்ண. பாய்ஸ் கிட்ட 6 மணிக்கு வரோன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு போயிட்டுருக்கோம். பாய்ஸே இப்போ தான் கிளம்புவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு அதுதான் எங்களுடைய கோட்டை. ப்ளூ வாட்டர்ஸில் மேலே பாருங்கள் நிறைய மேஜிக்லாம் இருக்குது இந்த காரில். சன்ரூஃப் இருக்குது. பாய்ஸ் வந்தோடனே பாய்ஸை மேலே ஏற்றி காமிங்க. ஐயோ இதுதான் துபாய் மெட்ரோ. அதுவும் இல்லாமல் மெட்ரோவே போகுதுங்க. என்னங்க இங்கே அதான் போகுது பாருங்க. வாவ் வாவ். ஐயோ கிக்ரி பாய்ஸ் தவறான விஷயங்கள். ஆடமல ஆடு இந்த அந்த மாத்தா. ஆமாம் அவ்வளோதான். நான் போய் அங்கே காரை பார்க் பண்ணுறேன். போ போ போ. பாய்ஸ் திரும்பி பாருங்க. கேப்டன்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். இதுவும் எங்க போட்டுங்க. இது கேப்டன் சந்தோஷ். ஓகே. அப்புறம் இதுவும் எங்க போட்டோம். மஜஸ்டிக் அசோக் டைவ் பண்ண போறா. கேப்டன் சந்தோஷ் வந்து ஃபிஷிங் ராடை ரெடி பண்ணிட்டு இருக்காரு.
கேப்டன் இன்னைக்கு மீன் கிடைக்குமா நம்மளுக்கு? கண்டிப்பாக பிடிக்காது. ரெக்கார்டை வரைக்கும் மேலே இருந்துச்சு. நமக்கு இருக்கு. பெனிட்டோ ஃப்ரெஞ்ச் மேட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை உள்ளார சுற்றிக்கணும். டீம் ரெடி, கேப்டன் ரெடி, ஃபிஷிங் ராட் ரெடி, கோப்ரோஸ் ரெடி, கிளாஸ் ரெடி, எவ்ரிதிங் ரெடி. பவர் பேங்க் எடுத்துட்டு வர வேண்டியதானே? பவர் பேங்க் எங்க? தண்ணி கீழே வச்சிருமா? பாரதி, இந்த ஆஸ் எ போட் கேப்டனாக இந்த போட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எங்கே, எந்த மைடு இது இந்த போட்டு? போட்டு பேர் பெனிட்டோ 33 ஃபீட்டு. ஓகே, எல்லாம் 28 ஃபீட்டு தான். நாங்கள் 33 போய் சொல்லிட்டு தெரியும். தெரியாது, மேட்ச் பண்ணிக்கலாம். மேட் இன் ஃப்ரான்ஸ். பெனிட்டோ 33 ஃபீட். நல்ல போட்டு தான், யாரும் பிடிச்சி போனோம். கொஞ்சம் இது எங்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, செருப்பு தண்ணி யூடியூப்ல போட வச்சு எப்படியா நம்ம இன்ஜினு 250 சிசி அதுக்குன்னு போவாப்புல. இது நம்ம அசோக் அண்ணன் ஐடியில் வேலை கிடச்சா ட்ரீட் வைக்கிறாங்கன்னு வைக்க மாட்டுறாப்புல. வந்து அப்புறம் பார்ப்போம். அன்புன்னு ஒருத்தர் இருந்தார். அன்பு, அசோக், ராஜன் எல்லாம் என்ன அருமை. சும்மா ஒரு பேர் சாக்கில் சொல்கிறேன்னா இதான் சிஸ்டமு. ஏன்ட்டு ஃபோனு ஒரு பர்சன்டேஜ் சார்ஜ் உடனே மாற்றி மாற்றி அமைச்சிக்கிற வேண்டியதான். மூணாவது மேப் வரும். நம்ம இங்கே இருந்து அங்கே போக போகிறோம் ஃபிஷ்ஷிங்க்கு. The line is going to for the fishing. ஓகே, ஆக்சுவல் கேப்டனை மெயின் பண்ணியாச்சு. கேப்டன் சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த போட்டு ஓட்டுறதுக்கு? போட்டு இந்த போட்டு நெருப்பு மாதிரி போகும். இப்போ பறக்க ஒன்று கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷம். ஓ, போட்டு போகிறத மட்டும் பாருங்க, ஜெட்டு மாரி போவாப்புல. எப்படி இருக்கு இந்த போட்டு ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல்? இந்த போட்டு ஓட்டுற ஃபீலே தனி ஃபீல். நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தா தெரியும். எங்கள் கூட ஒரு ரைடு வாங்க, சூப்பராக இருக்கு. ஜெட்டு மாரி போகலாம். எல்லாரும் அடிக்கிற வேலையில் மொட்டை காயக்கு போகிறோம். அடிக்கிற வேலையில் மட்டும் காய்க்க வரணும். நான் ஒரு விளாக் போடுறேன். கடலுக்கு நடுவில் அப்படியே போயிட்டு இருக்கோம் ஜாலியா. அதான் தெரியுது ஒரு வண்டி, அந்த வண்டி ஜூம் பண்ணுங்க, அந்த வண்டி ஜூம் பண்ணு. அதான் ஸ்கைடே வண்டி. ஓகே, என்ன பண்ணுவாங்க? ஸ்கைடே வண்டிங்க கேட்கக்கூடாது, ஸ்கைடே சொல்லிட்டு வண்டிங்க கேட்கக்கூடாது. வந்து காரில் ஜாலியாக வருவானுங்க. ஓகே, அங்கே ஃப்ளைட் நிற்குங்க, ஃப்ளைட்டில் ஜாலியாக ஏறுவானுங்க. ஓகே, ஃப்ளை தான் ஃப்ளை பண்ணி. ஓ, அங்கே பாருங்க, மேலே பாருங்க, உண்மையிலுமே குதிக்கிறாங்க மேலே இருந்து. இது நல்லா இருக்கு. That is skydive. என்ன பிளைன் லேண்ட் ஆகுது, இங்கே லேண்ட் ஆகுது தண்ணியில். Runway of the plane. Skydive plane is going to around 25,000 meters. ஓ, நீங்கள் சொன்னது அவங்க இப்போ இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறாங்களா? ஆமா, அந்த flight தான். வாவ், இது ஒரு 15 பேர் கொண்ட ஃப்ளைட். ஓகே, ஜாலியாக போகலாம் 15 பேர். ஓகே. பார்த்தீங்களா, எங்கேயுமே இந்த மாதிரி ரன்வே பார்த்துருக்கவே மாட்டீங்க. கடலுக்கு நடுவில் ரன்வே. எங்கே? எல்லாம் பெர்சியன் கல்ஃபு. பர்ஷியன் கல்ஃப்.
வாவ். இருந்து அப்பால ஒரு 10 பின்னாடி இருக்கு, நல்ல வியூவா இருக்கு. இது என்னது இது? This is called skyline view. Skyline? ஜேபிஆரோட மெரினா வியூ. நல்ல வியூ தான். எல்லாம் ஹோட்டல்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா துபாய் அட்ரஸ்ஸு நம்ம போயா